வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மதுரை சார்ந்த திரு செந்தில் வேலாயுதம் ஐயா அவர்களை 10 நிமிடம் பேசுமாறு சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்காங்க. அனைவரும் நீ பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேரம் குறைப்பு. அதை எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்க நாங்கள் நம்புகிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, குருவே துணை. ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால டைரெக்டாக நான் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் விஷயத்துக்கு மட்டும் வந்துடுறேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டு விஷயம் மூன்றாம் பாவம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு காலபுருஷனுடைய மூன்றாம் வீடான மிதுனம் புதன் பகவான் ரொம்ப உறுதியாக இருப்பார். நமக்கு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் கூட கொஞ்சம் சுமாராக இருந்தாலோ அல்லது திதி சூன்யம் இல்லை கெட்டு போயிருந்தாலோ மூன்றாம் பாவம் நன்றாக இருந்தால் இந்த 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் சேர்த்து இயக்கி இந்த 3ஆம் பாவத்தோடு சேர்ந்து வெற்றி பெற செய்யலாம். ஒன்றும் இல்லை, 3ஆம் பாவங்கிறது என்ன? எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், இதுதானே. அப்போ 3ஆம் பாவத்தை நம்ம ரொம்ப உறுதியாக வச்சுக்கிறோம். எந்த ஒரு காரணம் கொண்டும் தைரியத்தை இழந்துடக்கூடாது. அப்போ ஜாதகத்தில் 3ஆம் பாவாதிபதி நன்றாக இருக்காரா, சூப்பராக இருக்காரா, அவர் ஜாதகத்தை நம்ம தூக்கி கொடுத்துடலாம். சார் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க, சூப்பராக வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ராஜாவுடைய கதை இது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு ராஜா தேசத்தை இழந்துட்டார், எல்லாம் போயிடுச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் எல்லாமே ராஜா நீங்கள் எல்லாமே இழந்துட்டீங்களே, அவர் இருக்கக்கூடிய எல்லா லட்சுமியும் போயிடுச்சு. இதுக்கு நம்ம கதை தெரிஞ்சது தான். கடைசியாக அவர் அந்த தைரிய லட்சுமி என்கிற அந்த 3ஆம் பாவத்தை மட்டும் இயக்க விடலை. அந்த தைரியம் அவரை மென்மேலும் முன்னேற வைத்து அவரை திருப்பி மன்னராக அவர் அந்த 3ஆம் பாவம் இயக்குச்சு. அதே மாதிரி தான் 3ஆம் பாவம் உங்களுக்கு மென்மேலும் சிறப்பு செய்யும். என்னுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவம் நல்லா இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவம் நல்லா இருக்கா? நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக வருவீங்க. அப்படி இல்லை, 3ஆம் பாவம் சிறப்பாக இல்லை, கெட்டு போச்சா, 3ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறாரோ அந்த நட்சத்திர பாவத்தை இயக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஜெயிப்பீங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நேரத்தின் சூழ்நிலையை கருதி ஐயா அவர்கள், நான் 10 நிமிடம் உரையாற்ற சொன்னேன். அவர் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளாரே தன்னுடைய உரை நிறைவு செஞ்சிட்டார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கோடான கோடி வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மதுரையை சேர்ந்த செந்தில் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு நமது திண்டுக்கலை சேர்ந்த ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பிக்கிறார். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்த பேச்சாளராக சேலத்தை சேர்ந்த திருமதி அஸ்ட்ரோ